ஆ அண்ணே 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 அண்ணே. சித்தப்பா அப்பா மயக்கமா இருக்காருல்ல. அதுவும் சரிதான். இருந்தாலும் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணன் இல்லையா, இங்க பாரு கையிலையும் பிக்கிலையும் டீப் ஏற்றி விட்டுருக்காங்க. மூச்சு விட முடியாம சிரமப்படுறா. உங்க அப்படிக்கு வேலையா போச்சு. ஏதாவது ஆபத்துல மாட்டி கொட்டி அப்புறம் அவன் தான் காப்பாற்றணும். ஆபத்து வாழ்ந்தவனா இப்ப நான் வந்துட்டேன்ல, இன்னும் ஒரு வாரத்துல பாரு பாங்கூட்டியாட்ட துள்ளி குதிச்சு ஓடி வந்துருவேன். என் பிரார்த்தனை வீண் போகாது. பாரு இப்பவே முகத்துல ஒரு புது கலை வரல. என்ன சொல்றீங்க டாக்டர்? நிஜமாவா? ஆமா சார், நிஜமா தான் சொல்றேன். ராமனுக்கு இனிமே ஒன்றும் ஆபத்து இல்ல. பை காட்ஸ் கிரேஸ் ஹி ரெக்கவர்ஸ் வெல். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு டாக்டர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. துடிச்சது பொழைச்சிக்கிச்சா? வர்றேன்ப்பா, நானே வர்றேன். ஐயோ, இந்த டாக்டர் சரியில்லையே. காலேஜ்ல பணம் கொடுத்து பாஸ் பண்ணிருப்பான் போல் இருக்க. எல்லாத்தையும் புடுங்கி விட்டுட்டு போயிட்டான். புடுங்கி ஐயோ அண்ணே அண்ணே ஐயோ 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 மூச்சு முட்டுதா டாக்டர். ஐயோ இது அருண் 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 மூச்சு முட்டுதுடா. மூச்சு முட்டுது. நல்லா மூச்சு விடுங்க. எனக்கு எதிரா மூச்சு அப்படிக்கு முட்டுதுடா. அந்த டீப்பு புடுங்கி விட்டுட்டா. அந்த மூக்குக்குள்ள சொருகு சொருகு உள்ள. சொருகிட்டியா? அதுல அந்த இப்படி இறக்கம் இல்லாம பிராணவாயுவை புடுங்கி விட்டுட்டு போறானே, இவன் டாக்டரா கொலைகாரனா? நம்ம எதிரி ஒளிஞ்சா. நரேந்தர், உங்களுக்கு நாங்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியலப்பா. நான் என் கடமை தானே செஞ்சேன். டாக்டர், என்னை இவ்வளவு தீவிரமா கவனிச்சு எனக்கு மறுபிறவியே தந்த உங்களுக்கும் உங்க ஸ்டாஃபுக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியும். நோ இட் இஸ் அவர் டியூட்டி. எங்க கடமையை தான் செய்தோம். ஆல் தி பெஸ்ட். இவங்களை சொல்லி குத்தம் இல்ல, நம்ம ஊரே அப்படித்தான். பட்டாபிஷேகம் வரும்போது அனுமாரை மறந்துடுவாங்க. என்னால் நம்பவே முடியல டாடி. அவன் எப்படி பொழைச்சானே தெரியல. அப்படியே பொழைச்சாலும் அவன் எங்க போயிடுவான்? நரேந்திரா, அவனை தீர்த்து கட்டுற பொறுப்பை என்கிட்ட விடு. வேண்டாப்பா, ஏற்கனவே அவனை கொலை பண்ண நடந்த சதியை பத்தி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த அட்டம் உடனே ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்பான். இந்த பாருங்க, பத்திரிகைலாம் ஆரம்பிச்சு கண்டவங்களை பத்தி கண்ணு அப்படின்னு எழுதி வம்புல மாட்டிக்காத. ஆமா, நான் சொல்லிவிட்டேன். இத பாரு, சமுதாயத்துக்காக பாடுபடணும்னா உயிருக்கு பயப்படக்கூடாது. படுவீங்க படுவீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் சமுதாயமா வந்து பாடு. அருண் சின்ன பிள்ளை, தாயில்லாத பிள்ளை. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் அவனுக்கு யாரு ஆதரவு? சரி, இதெல்லாம் என்னத்துக்கு கெட்ட பேச்சு? அவனை நீ ஜப்பானுக்கு கூட்டிட்டு போற ஆசை காட்டி டிக்கெட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்ட. நீ எப்ப ஜப்பானுக்கு போற அதை சொல்லு. டேய், முதல்ல அவனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறதா தான் இருந்தேன். இப்ப நடுவில் இதெல்லாம் நடந்துருச்சுல்ல. சொந்தத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. நிறைய வேலை இருக்கு. எப்ப பார்த்தாலும் உன் வேலையிலயும் கண்ணாரு. அந்த பையனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறேன்னு நீ வாக்கு கொடுத்துட்ட. அதை நம்பி அவன் பக்கத்து வீட்டுக்காரி எழுத்து வீட்டு அம்மா கிட்ட எல்லாம் ஜப்பானுக்கு போறேன்னு பிரகடனப்படுத்தி விட்டான். இப்ப நீ அவனை கூட்டு போலேன்னா முகத்துல கறி பூச்சின மாதிரி இருக்குன்னு எங்கிட்ட சொல்லி வருத்தப்படுறான். அவனை கூட்டிட்டு போல அப்புறம் உன்னை அப்பான்னு கூப்பிட மாட்டான், ஜப்பான்னு கூப்பிடுவான். அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு ரோஷமா? பச்சை மிளகா தம்ம துண்டு தானே இருக்கு, எடுத்து கடிச்சா எவ்வளவு காரமா இருக்கு. அந்த மாதிரி தான் நீ ஆளை பார்த்து இட விடாத. அவன் என்ன மாதிரி ரோஷக்காரன். சரி சரி, புலம்பாத. எனக்கும் பிரஸ்ஸுக்காக சில மெஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்குது. அதை ஜப்பான்லேயே வாங்கிக்கிறேன்.
புரியுதா? நாம ஜப்பானுக்கு போறோம். போறோமா? அப்போ எனக்கு பாஸ்போர்ட் டிக்கெட்டு. அடே அறிவு கட்ட ஆவி, உனக்கு எதுக்குடா பாஸ்போர்ட் எல்லாம்? அதானே, எனக்கு தான் யாதும் ஊரே அவரும் கேலி. தேங்க்யூ. வாடா தம்பி, நீ இவனு ஒரு வார்த்தை சொல்லல. இந்த சின்ன பல்லனு வாங்க சித்தப்பான்னு என்ன கூப்பிடல. ஜப்பானுக்கு வரதுக்கு ஐடியா கொடுத்ததே நானு. இவனை மாத்திரம் கையை குளி கூட்டு போறாங்க. எனக்கு குளுக்க ஆளே கிடையாது. நான் வந்ததுனால இந்த ஹோட்டலே ஆவி வந்த ஹோட்டலாக போகுது. இது ஒரு வயலுக்கும் புரியல. கல்யாணம், நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீங்க பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. எனக்கு என்ன கலப்பு? நான் இந்த பிரயாணம் பண்ணி வந்தேன். அதுவும் கரெக்ட். சரி, நான் வெளியே போய் நாளைக்கு எங்கெங்க போறோம், என்னென்ன பாக்குறோங்கிறத ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். தவிர நான் முக்கியமா வந்தது என்னமோ பிரஸுக்கு மிஷின் வாங்கதான். அதையும் நடுவில் கவனிச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? ஓகே, போயிட்டு வா. நான் ஒரு பெரிய மனுஷனை பத்திருக்கேன்ப்பா. டாடா, பாய். டாடா. சித்தப்பா போறோம். அது ஒரு மாயாஜாலமான இடத்துக்கு ஒண்ணு கூட்டிட்டு போக போறேன். பார்த்து அசந்துருவேனியா. இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா? மச்சான், இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம். அந்த கட்டம் போட்டது எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ பாட்டு காட்டிடுவ, காசு கொடுக்கறது யாரு? நீங்கதே. ஐய் கம்முனிரு. யோ பில்லு போடு. என்னது பில்லு? ஓஹோ, பாப்பநாயக்கன் பாளையமா? அந்த ஊர்க்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா? போடுறேன். போடியா. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க. ஆமா. மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே அல்ல அள்ளிட்டா. இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன? பண்ணி குட்டி போட்டா லாபண்டி, இந்த துணி குட்டி போட்டா லாபமா? போடுதாமா. ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு. யோ, ஜவுளி கடையில் அதெல்லாம் கிடையாதுயா. பின்ன ஏதாவது வாங்கிக்கன்னா? துணி ஏதாவது வாங்கிக்கன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையிறான் பாரு சில்லறை. அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கிறோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ 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 மச்சான், மச்சான் சப்பானுக்கு போலாம் மச்சான். வாங்க மச்சான். நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கே போனது இல்லடி. சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறது? போலாம். அத பத்தி நீ கவலைப்படாதயா. நீ கவலைப்படுறீங்கயா? இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம். அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். ஐ மச்சான். அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வேட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி 4 முழம் கொடு. இந்தா. இது என்ன கடை துடைக்கிற துணியா? சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்தா பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க வேற சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாதி நானே முப்பாத்தா. முப்பாத்தா. தேரடி தேருது பாப்பநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெரு பக்கம் வந்துடாத, நாய்க்கு ஜாஸ்தி. konnichiwa, irashaimase. I want to eat. Nani mo wakarimasen. சாப்பாடு. Wakaru. Kore desu ka? இல்ல. Gohan ka douka? இது எக் சிக்கன். Hai. எக். Nani o nomitai desu ka? முட்டை தெரியாதா? கோழியும் சேவலும் சேர்ந்தா வருமே. This is cup. No. Egg breaks, chicken comes out. முட்டை உடைஞ்சு கோழி Zenzen wakarimasen.
சார் உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமா? உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமான்னு கேட்டேன். அப்பா தமிழ் கேட்டதும் பாதி வயிறு நிறைஞ்சு போச்சுங்க. உடனத்து பொண்ணு எப்படி பேசுற பாத்தியா? நீ இருக்கே 5 நிமிஷத்துல அலக்கழிச்சிட்டாங்க. ஹாய் தோமா, உள்ள வாங்க. என்ன சார்? அததான் நானும் கேக்குறேன். என்ன இது சிக்கனா? சிக்கனையும் கருவாடி கலந்து செஞ்சிருக்கீங்க, ஒரே கவிச்சியா இருக்கு. உப்பு சப்பு இல்லாம. சார் இங்க எல்லாரும் இப்படிதான் சாப்பிடுவாங்க. எப்படி அப்படியே பச்சையாவா சமைக்காம? சரியா கூட வேலைங்க அறவேக்காடு. ஏமா நீ தமிழ் பொண்ணு தானே, உனக்கு தெரியும்ல இது இப்படித்தான் இருக்குன்னு. கொஞ்சம் முன்னாடியே சொல்லி தொலைக்கிறதானே. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த ஜப்பான்ல தான். அதனால உங்க ருசி என்னன்னு எனக்கு தெரியாது. சரி அதுவும் கரெக்டா தான் படுது. வரேன். கொஞ்சம் இருங்க, பில் கொண்டு வரேன். 5000 yen. கொஞ்சம் இருங்க. எங்க ஊர் பழக்கம் என்னங்கறத நான் சொல்றேன். அங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்பாங்க. சோத்தை பார்த்ததுக்கே காசு கேட்க மாட்டாங்க. இங்க சப்ளை பண்ணிட்டாலே காசு கொடுக்கணும். அப்படியா? காசு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வேனா? போலீஸுக்கு போன் பண்ணி உங்களை உள்ள தள்ளிடுவேன். ஆனா ஒரு இந்தியன் அவமானப்படுத்த நான் தயாரா இல்ல. நீங்க போங்க, ஒருத்தருக்கு பிச்சை போட்டதா நினைச்சு உங்க பில்லுக்கு நானே பணம் கட்டுறேன். இந்தாம்மா பொண்ணு, நீ கொஞ்சம் கெஞ்சி கேட்டிருந்தேன்னா நானே பணத்தை கொடுத்துருப்பேன். ஆனா நீ மிஞ்சிட்ட. ஒரு இந்தியனை பார்த்து பிச்சை கிச்சைன்னு கேவலமா பேசிட்ட. அதுக்கு அபராதம் 5000 yen கொடு. அது போக ஒரு தமிழனை பார்த்து உள்ள தள்ளிடுவேன்னு அசிங்கமா பேசினதுக்காக தனி அபராதம். ஆனா அது வேணாம், இந்திய பொண்ணாச்சே பாவம்னு பரிதாபப்பட்டு விட்டுட்டு போறேன். இந்த அவன் தட்டு. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமா எங்க அம்மா வேல வம்பு கிழக்காதீங்க. ஆமா, பேனு குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி, யார் அவன் கடங்கார? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க 2 பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. எங்களுக்கு பெராசு வந்துடுதா மச்சான்? அது நானு. இந்தாங்க, இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க 2 பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவார். என்ன யோ, ஏரோப்ளான்ல சன்னலோரமா டிக்கெட் போட சொல்லி எச்சி துப்புன. அட அங்க இருந்து துப்புனா கீழ இருக்கிற சனங்க மேலையில உளுந்து போடு. ஐயோ, உன் தலைமையிலேயே துப்புனாங்க. சோ, உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார போகுது எக்ஸ்போ. மச்சான், தட்டமுறுக்கு ஊறுகாய் கட்டு சோறெல்லாம் எடுத்துட்டு போலாம். அவன் சப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே. ஹலோ, போயிடுவா வேணுமா? அது ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன். அங்கே கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. வெளியே வந்து பார்த்தா 12 மணி. எல்லா கடையும் அடைச்சிட்டான். உங்கள் இடம் மாத்திரம் திறந்துருந்துச்சு. அதான் சாரி, வலிக்கலையே. அந்த அந்த சிக்கன் கறி ரைஸு அது வேணாங்க. அது என்னமோ மாதிரி இருக்கு. நான் உட்காரலாமா? தேங்க்யூ. இந்த பாருங்க, ராத்திரி நேரத்தில் உங்களை ஜாஸ்தி தொந்தரவு பண்ண நான் விரும்பலை. ஒரே ஒரு ரொட்டி துண்டு, அது கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் வெண்ணெயை தடவி, அப்புறம் அந்த ஒரு முட்டையை பாயில் பண்ணி ஆம்லேட் போட்டாலும் நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். அப்புறம் மீன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் வறுத்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஊரில் எல்லாத்தையுமே பச்சையாகவே தின்னுறானுங்க. செடி கொடி பார்க்க பச்சையாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாப்பாடும் அப்படி இருந்தால் எப்படிங்க? வேண்டாம் சார். அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதும் எங்க ஊர் வெண்ணெய் மாதிரி இல்ல, முட்டை மாதிரி இல்ல, ரொட்டி மாதிரி இல்லன்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் 5000 yen என்னால கொடுக்க முடியாது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. இது பாருங்க, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இதுல என் பாஸ்போர்ட், 5000 அமெரிக்கன் டாலர் இதெல்லாம் இருக்குதுங்க. இதை வச்சுக்கிட்டு நான் முன்னால கொடுக்காம போனது, இப்போ கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா போதும். என்னை கைவிட்டுறாதீங்க தயவு செய்து. ஓகே,
தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. அப்படியே கொடுக்கும். இப்படியே வா. சாரி. Ayumi-san, 私のカバン、はい、ありがとう。ラダさん、 எஸ் மேடம். お酒へ行って帰ります。 sayonara. また見ます。 இல்ல இப்ப அவங்க என்னமோ சொன்னாங்களே கேட்க நல்லா இருந்துச்சு, அதுல 2 கொண்டாங்களே. ஐயோ, அவங்க ஒசாக்கா போறாங்க, இன்னும் 2 நாளாக வரதுக்குன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, அதை திங்க முடியாது. சரி இப்போ என்னுடைய பாஸ்போர்ட்டு இந்த பில் பணம் அது போக மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு சந்தோஷமா போயிடுவேன். அப்புறம் அவங்க உங்களை ராதான்னு கூப்பிட்டாங்க, அதான் உங்க பேரா இருக்கும் இல்லைங்க? ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் ராமன். ஓ ராமனா? இல்ல, வெறும் ராமன். Ayumi-san, 私のパースパスポートここにてか? 彼女は持っていた。 My God. என்னங்க தப்பா பில்லு ஜாஸ்தியா போட்டாங்களா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, உங்க பர்ஸ் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வைகோக்கு தூக்கிட்டு போயிட்டா போல இருக்கு. தூக்கிட்டு போயிட்டா போல் இருக்கா? என்னங்க விளையாடுறீங்களா? வெளிநாட்டுல பாஸ்போர்ட் பணம் இல்லாம பைத்தியக்கார மாதிரி அலைய சொல்றீங்களா? அடுத்த ஊருக்கா வந்திருக்கேன், அப்பா பேரை சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கு. ஐயோ கத்தாதீங்க கடைசிமா பேசினா கிடைச்சிருமா? ப்ளீஸ், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. கையை விடுங்க. இப்படி வாங்களே, வாங்க. நீங்க கையை விடுங்க சொல்றேன். எங்க அந்த கொக்கோவா ஓவல்டினா அவளை பிடிங்க, நான் பேசுறேன். இல்ல, ஒசாக்கா போயிருக்கா. எப்படி போனா? ட்ரெயின்ல. சரி, அடுத்த ஸ்டேஷன்ல வண்டியை நிறுத்தி பாஸ்போர்ட் வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான். ஐயோ, அடுத்த ஸ்டேஷன்ல நிறுத்த முடியாது, அது மணிக்கு 500 மைல் வேகத்துல போற புல்லட் ட்ரெயினுங்க. ஐயோ கெடுத்தீங்களே. ஜப்பான்ல பாத்ரூம் போடனால பாஸ்போர்ட் கேட்பானே, அதுல என் சின்ன பையன் அடிக்கடி பாத்ரூம் போவானே. என்ன செய்ய சொல்றீங்க? என்ன செய்ய இத சொல்றீங்க? பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாள்ல அவ திரும்பி வந்துருவா. அந்த 2 நாள் வரைக்கும் நான் என்ன பண்றது? உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுக்குறேன். நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க? நியூ ஓட்டானி 1426. ஏன்? சரி, நாளை காலையில நான் பணத்தோட வரேன், உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். உங்களையும் நான் கவனிச்சுக்கிறேன். பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு